இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போனால் லிஜெண்ட் சரவணன் லீட் ரோலில் நடித்த லீடர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சந்தோஷ் பிரதாப் பெரிய சதி திட்டம் ஒன்று தீட்டுறாரு. அதை கண்டுபிடிச்ச ஒரு டீமை போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் காட்டுறாங்க லிஜெண்ட் சரவணன் காது கேட்காத பெண் குழந்தை ஐரீனோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு. ஹார்பரில் பிரபாகர் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஆண்ட்ரியா சந்தேகப்படுறாங்க. அதனால பிரபாகர்காரை சரி பண்ண மெக்கானிக்கான லிஜெண்ட் சரவணன் கிட்ட ஆண்ட்ரியா ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் லிஜெண்ட் சரவணன் அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரு. ஆனால் பிரபாகரோட அடியாட்கள் போலீஸ் கிட்ட என்ன சொன்னேன்னு லிஜெண்ட் சரவணன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, லிஜெண்ட் சரவணனுடைய பாஸ் லைஃப் தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. லிஜெண்ட் சரவணன் கதைக்கு ஏற்ற மாதிரி சட்டிலான நடிப்பு வெளிப்பட்டிருக்காரு. இமோஷன் சீனில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஃபைட் சீனில் நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். சந்தோஷ் பிரதாப் கொடூரமான வில்லனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இவர் கேரக்டருக்கும் குட் பேட் அக்லியில் வர அர்ஜுன் தாஸ் கேரக்டருக்கும் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. இது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஆண்ட்ரியா தப்பை தட்டி கேட்குற ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் மூலியமாக தான் படம் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் பாயல் ராஜ்புட், ஷாம், விடிவி கணேஷ், லால், அமிர்தா ஐயர் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் துரை செந்தில்குமார் கருடன் வெற்றி தொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. லிஜெண்ட் சரவணன் பெர்ஃபார்மன்ஸை நம்பி அவருக்கு எந்த மீட்டரில் ஆக்டிங் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைலண்டாக இருக்கிற ஒருத்தருக்கு வைலண்டான பாஸ்ட் இருக்குன்னு ஹோல்ட் பண்ணி அது மூலியமாக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஸ்பை த்ரில்லர் ஜானருக்கு மாறுது. லாஸ்ட் 30 to 40 மினிட்ஸ் கிரிப்பிங்கான ஸ்டோரியாக கொண்டு போய் படத்தை முடிக்கிறாங்க. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். ஹீரோவோட பொண்ணை கிட்னாப் பண்ண பிறகு ஹீரோ பண்ணுற ஐடியா, இன்டர்வல் பிளாக் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியா வச்சு ரிவீல் பண்ணுற மூமெண்ட்டு, பொண்ணான ஐரின் கிட்ட ஏஐ மூலிமா அவங்க அம்மா பேசுகிற மூமெண்ட்டுன்னு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஹீரோ 7 ட்ரக்கு வேணும்னா அரேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ பேர் சக்திவேலு, ஹீரோயின் பேர் மீரா. ஆனால் பொண்ணு பேர் மட்டும் ஐரின் வச்சுருக்காங்க. அது ஏன்னு புரியல. செகண்ட் ஹாஃபில் ஸ்பை ஏஜென்ட்டாக ஹீரோயினோட சேர்ந்து 12 பேர் டீம் மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன்லாம் வளவலா கொலவலான்னு காட்டுற மாதிரி தான் இருந்தது. அதுலேயே ஹீரோயின் இறந்து போகிற சீன்லாம் அபத்தத்தின் உச்சம்னே சொல்லலாம். ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்கும்போது ஹீரோயினோட அம்மாலாம் கூப்பிட்டு வராங்க. சினிமேட்டிக் லிபர்ட்டினால ஒரு நியாயம் இருக்கணும். வில்லன் ஹீரோக்கு ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது ஹீரோ இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஹீரோக்கு ஒரு டிஸார்டர், பார்க்குற பொண்ணெல்லாம் அவர் பொண்ணாக தெரியும் அப்படின்னு காட்டுற அந்த சீனு. ஹீரோவோட பொண்ணுக்கு காதில் இருக்கிற மிஷின் இல்லாட்டி காது கேட்காது அப்படின்றத வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. படத்துடைய ப்ளஸ் லிஜெண்ட் சரவணன். லிஜெண்ட் மூவி ட்ராவல் ஆன பிறகு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள படமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு தான் சொல்லணும். 5 டைலாக் கூட இருக்கிறவங்க லிஜெண்ட் சரவணனை புகழ் பாடுற சீனு, அதுக்கப்புறம் சரணா ஸ்டோர்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டுன்னு அது எதுவுமே இல்லாமல் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் லுக்கை மாற்றி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள ஒரு தரமான படமாக அமைஞ்சிருக்கு இந்த லீடர். இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.